أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிகவும் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது. ஒவ்வொரு புதிதான காரியமும் பிதாத் ஆகும், ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும், ஒரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நிறைய அருட்கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். அவற்றை நம்மால் எண்ண முடியாது என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதனை சார்ந்து எல்லா காலகட்டத்திலுமே நீடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம கைகோலாக கொடுக்கின்றான். இருந்தாலும் அதை பயன்படுத்துவதில் காட்டக்கூடிய அலட்சியம் மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை இந்த சமுதாயம் மீது திணிப்பதை நம்மால் பார்க்க முடியும். நிறைய அருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட அற்புதம் என்று திருமறை குர்ஆனை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அற்புதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் பத்ரு போர்க்களம் என்பது வரலாற்று ஆசிரியர்கள், இஸ்லாமிய சமுதாயம் சாராத மக்களிடத்துல கூட, வரலாற்று ஆசிரியர்கள் இடத்துல நீங்க இப்போ கூட கூகுளில் போயிட்டு 624 AD அப்படின்னு அடிச்சிங்கனாலே பேட்டில் ஆஃப் பத்ரு போர்க்களத்தை சம்பந்தமான நிறைய கட்டுரைகளை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருப்பார்கள். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அதிசயங்களை அல்லாஹ் தஆலா நடத்தி காண்பித்திருக்கிறான். அதையெல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு அற்புதமாக அருளப்பட்டது திருமறை குர்ஆன் என்னும் ஒரு இறை வேதம் தான்.
ஏன் இந்த விஷயம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கிறது, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஒரே புத்தகத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒருவர் சொல்லக்கூடிய புத்தகத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஒருவர் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்மிடையே இப்போ இஸ்லாமிய சமுதாயமே எடுத்துக்கொண்டாலுமே மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் குரானை மறுக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டாங்க. குரானுடைய வசனத்தை இது கிடையாது, இந்த வசனமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்காது. அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அல்லாஹுடைய அருளால் இந்த திருமறை குரான் என்னும் ஒரு புத்தகத்தை, இறை வேதத்தை நம்மால பார்க்க முடியும். அந்த இறை வேதம் என்னுடைய வாழ்க்கையில, இந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சந்தித்த அனைத்து அற்புதங்களை விட பெரிய அற்புதம் என்று சொன்னார்களோ அந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறது என்பதை சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம், எவ்வளவு ஆயத்துக்களை, எவ்வளவு சூறாக்களை நான் மொழி புரிந்து படித்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே மனிதர்களே என்று கூப்பாடு போட்டு அழைக்கிறான். எஜமானன், படைத்த எஜமானன், நீ வந்தாவா இல்லாட்டி போப்பான்னு சொல்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம்? நீ வாழ்ந்தா வாழு, வாழாட்டி போ, உன்னை தூக்கி நரகத்துல போடுறதுக்கு அவன் தயாரா இருக்கிறான். நம்ம போக்குல விடுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம்? ஆனால் எப்படியாவது இந்த மனிதர்கள் சொர்க்கத்திற்கு வந்துவிட மாட்டார்களா என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட குரானை மொழி புரிந்து எத்துணை தடவை நாம படித்திருக்கிறோம், எத்துணை சூறாக்களை படித்திருக்கிறோம், எத்துணை விஷயங்களுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியும். இதனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்னென்னவெல்லாம் குரான் படித்தால் நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னானோ, அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இது நடக்கும், நீங்க குரானை ஓதுங்க. நிறைய இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, குரானை ஓதுங்க ஓதுங்க அப்படின்னு வரும். அரபி மொழியில மட்டும் பேசக்கூடிய விஷயங்கள் மட்டும் நிறைய வரும். அந்த மொழியை தாண்டி ஓதுனா வழியட்டு போயிருவீங்கன்னு சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்லும் பொழுது அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது இறைவேதம், எந்த சந்தேகமும் லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சமுடையவருக்கு இந்த குரான் தான் வழிகாட்டும். இவர் சொன்னார், அவர் சொன்னார், கடைசியில மன்னரை வாழ்க்கையில் இருக்கும் பொழுது யாரும் பொழுது இந்த ஜமாத் அந்த ஜமாத் வந்து நிக்காதுங்க. குரானுடைய விஷயங்கள் வந்து நிற்கும். ஒரு இடத்துல சரியான நபர் இடத்துல, நல்ல ஒரு இடத்துல கேள்விகள் கேட்கப்படும். மர் ரப்புக வ மா தீனுக வ நபியுக், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். மர் ரப்புக, என்னுடைய ரப்பு யார்? அல்லாஹ். வ மா தீனுக, உன்னுடைய தீன் என்ன? இஸ்லாம். வ மா நபியுக், உன்னுடைய நபி யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டோம்ல. நான்காவது கரெக்டா பதில் சொல்லிட்டாருன்னா அவருக்கு நாலாவது கொஸ்டின் இருக்கு. ஒரு சில மக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சில மக்கள் கேள்விப்படாமலும் இருந்திருப்பீங்க. அந்த நாலாவதாக சரியா பதில் சொன்னவருக்கு தான் நாலாவது. மூன்றாவது அந்த தவறான பதில் சொன்னவருக்கு முடிஞ்சிருச்சு, அதோட தண்டனை அவருக்கு ஆரம்பிக்கும், கபருடைய அதாபுகள் அவருக்கு ஆரம்பிக்கும். கரெக்டா பதில் சொல்லிட்டாருன்னா நாலாவது கேள்வி என்ன தெரியுமா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்பான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த நல்லவர், அந்த ஜெயித்தவர், அந்த கபர் வாழ்க்கையில வெற்றி அடைந்தவர் சொல்லுவார், கராத்த கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், நான் பதில் சொன்னேன். மொழி புரிந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது அனைத்தையும் சாரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. குர்ஆன்ல ஒருவர் படிக்கிறார், ஹலலல்லாஹு பையா வ ஹர்ரம ரிபா, ஹலலல்லாஹு பையா வ ஹர்ரம ரிபான்னு படிக்கிறார். வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ள வட்டியை அல்லாஹ் தஆலா அழிக்கிறோம் என்று ஒருவர் படிக்கிறார். வாழ்நாள் முழுவதும் அரபியில படிக்கிறார். என்ன விஷயம் என்றே தன்னுடைய மைண்ட்ல ஏறல, தன்னுடைய மண்டையில அந்த விஷயம் போய் அமையல. கடைசி வரைக்கும் வட்டியிலேயே வாழக்கூடிய ஒரு சூழல் அவர் மரணிச்சாருன்னு சொல்லி சொன்னா, வாழ்நாள் முழுவதும் அவர் படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வட்டிக்கு வாங்கியவர் நிரந்தர நரகத்தில் இருப்பார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குலாயிக அஸ்ஹாபுன் நாரியும் ஃபீஹா காலிதூன், அவர் நரகத்தின் தோழர்களாக என்றென்றும் இருப்பார்கள். யாரு? வட்டிக்கு வாங்கியவர்கள். இது யாருக்கு தெரியும் இந்த படிப்புன்னு? குர்ஆனை மொழி புரிந்து ஓதக்கூடியவர்கள். அப்பா இப்படி எல்லாமா சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா, இதெல்லாம் இருக்குதா? வட்டிக்கு வாங்கினா நிரந்தர நரகமா? நம்ம மக்களுக்கே தெரியல. நம்மை சார்ந்து இது போல ஜும்மா உரைகள்ல மற்ற தௌஹீதை சார்ந்த உரைகளை கேட்கும் பொழுது கூட நம்ம மக்களுக்கே தெரியல. அப்படியா பாய், வட்டிக்கு நிரந்தரமா இஎம்ஐ வட்டியா இல்லையா? வாழ்க்கையில் அவர் தன்மான் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சவர். ஆமா, இது வட்டியில வருமா, அது வட்டியில வருமா? இதுதான் இறையச்சம், இதுதான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியது. தவறிலிருந்து நான் தப்பிச்சிட மாட்டேனா என்று விலகக்கூடிய விஷயம் இதுதான். எப்பொழுது இது கிடைக்கும்? மொழி புரிந்து ஓத ஓத நமக்கு கிடைக்கும் சகோதரர்களே. எந்த மொழியும் கொடி குடுக்கி தூக்க கிடையாது. தமிழ்ல புரிஞ்சா தமிழ்ல படிங்க, இங்கிலீஷ்ல தெரிஞ்சா இங்கிலீஷ்ல படிங்க, உருதுல தெரிஞ்சா உருதுல படிங்க, எந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ அந்த மொழியில படிங்க. ஆனால் மொழி புரிந்து படியுங்கள். யா அய்யுஹன் நாஸ், அல்லாஹ் தஆலா கூப்பிடுறது நம்மள தானுங்க. யாரையோ போய் மிருகத்தையே அல்லாஹ் தஆலா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். எதற்காக அல்லாஹ் தஆலா படைச்சேன் என்ற விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே.
இதை தாண்டி நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது ரமலான் மாதத்தில் ஒரு சில சேலஞ்ச் எடுப்பான். என்ன சேலஞ்சுனா, நான் ஒரு 10 குரானை முடிக்க போறேன், நான் ஒரு 5 குரானை முடிக்க போறேன், நான் நிறைய குரானை முடிச்சு போறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு கட்டுவாரு, சவால் கட்டி படிச்சு முடிச்சுவார். எவ்வளவு ஸ்பீடா ஓதுவாங்கன்னு சிந்திச்சு பார்த்தா அவ்வளவு ஸ்பீடா முடிச்சுட்டேன். அவரிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் நமக்கு கேட்க தோணும், பாய் ஒரு சொட்டு கண்ணீராவது வந்துச்சா? குரான் அந்த வாழ்க்கையில என்ன மாற்றத்தை உண்டாக்கிச்சானால், குரானை நீங்கள் மொழி புரிந்து படித்தால் ஒரு ரமலானை எடுத்துக்கொண்டீங்க, ரமலான தான் இந்த சவால் வரும். ஒரு ரமலானில் ஒரு குரானை மோதி முடிக்க முடியாது, இது சவால். ஒரு சில ஆயத்துகள் உங்களை அழுது உட்கார வச்சிடும், ஒரு சில ஆயத்துகள் தன்னுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போய் உங்களை உட்கார வைக்கும். உங்களால் அடுத்த வசனத்திற்கு போகவே முடியாது சகோதரர்களே. குரானை ஸ்பீட் எக்ஸ்பிரஸ்ல போறதுக்கோ நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆயுதமோ கிடையாது. குரான் என்பது வாழ்வியல் ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நமக்கே சுட்டி காட்டுவான். குழந்தை ஓதினால் குழந்தைக்கு பாடம் கற்பிக்கும், பெரியவர்கள் ஓதினால் பெரியவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். அல்லாஹ்வுடைய வாசகம் அவ்வளவு ஹெவி, அவ்வளவு பலமானது சகோதரர்களே, அவ்வளவு கனமானது, நம்மால் தாங்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லராய்தஹு காஷியா முத்தஸப்பியம் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை மலை மீது இறக்கி இருந்தால், குர்ஆனுடைய வார்த்தைகளை மலை மீது இறக்கி இருந்தால், அதற்கு புரியக்கூடிய தன்மை இருந்தால், அந்த அல்லாஹ் அந்த மலையானது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் சுக்கு நூறாக இருக்கும். அதால் அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த வார்த்தையுடைய கனம் அப்படியேப்பட்ட ஒரு கனம். ஆனால் அதை படிப்பதற்கு கையில வச்சிருக்கிறோம், வீட்டு மேல இருக்கக்கூடிய ரேக்கில் வச்சிருக்கோம். அந்த பள்ளிவாசல்கள் லைனா ரேக்கில் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஆயத்துக்களை ஓடி இருக்கிறோம், எவ்வளவு விஷயங்களை இந்நாள் வரைக்கும் ஓதி இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹு தஆலா நல்லவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா நபிமார்கள் எந்தெந்த லிஸ்ட்லாம் போறான் பாருங்க, அவங்களுடைய குவாலிட்டி ஒன்று சொல்றான். குர்ஆனை படிக்க படிக்க அடம் பிடிக்கக்கூடிய உள்ளங்கள், பேச்சே கேட்க மாட்டான் பாயின்லாம் சொல்லுவாங்கல்ல, என்ன சொன்னாலும் சட்டை பண்ண மாட்டான். நான் ஒன்று சொல்றது அவன் செய்யறது போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் புரிந்து ஓதி காண்பீங்களேன், எவ்வளவு அடம் பிடிக்கக்கூடிய உள்ளமா இருக்கட்டும், பேச்சே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கட்டும், நான் எதற்கும் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய யாராக இருக்கட்டும், அல்லாஹு தஆலா உள்ளத்தை புரட்டி போட்டுருவோம். அந்த உள்ளம் அடம் பிடிக்கக்கூடிய உள்ளங்கள் கூட அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மொழி புரிந்து ஓதும் பொழுது வீட்டில் நீங்கள் ஓதுவதாக இதை மாற்றக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கேட்காத பேச்சை கூட கேட்காத பேச்சை கேட்காத பிள்ளைகள் கூட பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நல்லவர்களை பற்றி கூட அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை தான் நமக்கும் சுட்டி காட்டுகின்றான். நம்மால் ஒரு சில வசனங்களை கடக்க முடியாது. இந்த குர்ஆனைத்தான் படித்து சாறை சாறையாக ஒரு சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பார்க்கிறோம். யாரும் தாவா பண்ணலைங்க, யாரும் போய் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லி யாரும் அழைக்கல. அவர்களாக வர்றாங்க, வாரத்துக்கு 2-3 பேர் வர்றாங்க. வந்து எப்படிங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க? யாரோ ஒருத்தர் கிடைச்சி எனக்கு, யாரோ ஒருத்தர் கொடுத்து எனக்கு குர்ஆன் கிடைச்சது, குர்ஆனை படித்தேன், ஏதோ ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இந்த உலகத்தில் அதை விட பெரிய கிஃப்ட் எதுங்க? கோடிக்கணக்கான ரூபாய்கள் சொர்க்கத்திற்கு ஈடாகுமா? அந்த ஹிதாயத் என்பது எதற்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம்மை நெருங்கி வருவானே, அந்த விஷயங்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்பதை சற்று சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரா மரியம்ல 58வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உலாயிக அல்லதி அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன மினன் ஸுர்ரிய்யதி ஆதம. அல்லாஹ்வின் அருள் புரிந்த மக்களை பற்றி அல்லாஹ் தஆலா லிஸ்ட் போடுறான். அந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அல்லாஹ்வின் அருள் பெற்ற மக்கள் யார் என்பதை சிந்தித்து பார்த்தால், உலாயிக அல்லதி அன்னமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ்வின் அருள் பெற்ற மக்கள் இவர்கள்தான். மினன் நபியீன, நபிமார்களில் உள்ளவர்கள். மினன் ஸுர்ரிய்யதி ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் இருக்கிறாங்கல்ல, நம்ம போல மக்கள். அதன் பிறகு வமிம்மன் ஹமல்னா மா நூஹன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் கப்பலில் ஏற்றினோமே, அந்த கப்பலில் ஏற்றப்பட்ட மக்கள். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமிம்மா ஸுர்ரிய்யதி இப்ராஹீம வ இஸ்ராயீல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழித்தோன்றல் இருக்கிறாங்களே அவர்கள் எல்லாம் என்று சொல்லிட்டு, வமின்னா ஹதைனா வஜ்தபைனா இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துஹும் ரஹ்மானன். இவ்வளவு அருள் புரிந்த மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலில் ஏற்றப்பட்ட அந்த சொற்ப கூட்டத்தினர். இதை தாண்டி அல்லாஹ்வின் அருள் பெற்ற மக்களை பற்றி சொல்லும் பொழுது இவங்க எப்படி திரும்ப இருப்பாங்களாம்? இதா துத்லா அலைஹிம் ஆயாத்தும் ரஹ்மானன், ரஹ்மானுடைய வசனங்களை அவர்கள் செவியுற்றார்கள் என்று சொன்னால், ஹர்ரு சுஜ்ஜதன் வ புகியா, அழுதவர்களாக அவர்கள் சஜ்தாவில் விழுவார்கள். 10 ஓதுன 20 ஓதுன, வாழ்நாளில் 100 குர்ஆன் ஓதி இருக்கிறேன், ஒரு சொட்டு கண்ணீராவது எனக்கு வந்துருமா? பேசக்கூடிய என்னையும் சேர்த்து ஒரு கேள்வியா கேட்டுக்கிறேன். ஒரு சொட்டு கண்ணீராவது என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்குமா என்பதை சிந்தித்து பார்த்தால் பெரும்பாலான மக்களுடைய பதில் இல்லை என்பதுதான்.
ஆனால் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். நீங்கள் எப்படியாப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரிதான் சொல்கிறது. அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல். அதை நாம் இன்னுமே எடுக்கும், அதை தேடாமல் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். கையில உரளி கொண்டிருக்கிறது, கையில எல்லா விஷயம் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்நாள் வரைக்கும் அதில் என்ன இருக்கிறது என்பது கூட நம்மில் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது. குர்ஆன் ஓதுவது என்றால் குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அரபியில் ஓதுவது மட்டும்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இருப்பதிலே ஆக சிறந்தது அரபு மொழி கற்றுக்கொண்டு ஓதுவது, மாற்று கருத்து இல்லை. கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது மொழி புரிந்து படியுங்கள். அல்லாஹ் தஆலா முதலில் அருளப்பட்ட வசனம் என்னங்க? நினைச்சு பாருங்களேன். முதலில் இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வசனம் என்ன? இக்ரா, ஓதுவீராக. அதிலே ஆக பலவீனம் நம்ம இடத்துல இருப்பது நம்மளால பார்க்க முடியுது. குர்ஆன் அவ்வளவு அழகான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை முறையாக கையாண்டு ஒருவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். தொட்ட விஷயம் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு மாறுவதை நம்மால பார்க்க முடியும். அது கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு சில உதாரணங்களும் உண்டு. எப்படி? குர்ஆன் அருளப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் இரவு எவ்வளவு சிறப்பு குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்றான். 1000 மாதங்களை விட சிறப்பு. எதுக்காக சிறப்பு? குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். வாழ்க்கையை புரட்டி போடுமேங்க. 4 வக்து தொழக்கூடியவர் 5 வக்து தொழக்கூடியவரா மாறிடுவார். 5 வக்து தொழக்கூடியவர் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராக மாறிடுவார். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர் இன்னும் கூடுதலான இபாதத்தை செய்யக்கூடியவராக மாறிடுவார். யார் யாரெல்லாம் கேட்கவே மாட்டாங்களோ வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நடக்கிறதா இல்லையா? ரெவல்யூஷனுங்க ரமலான் மாதம். அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு புரட்சி ரமலான் மாதம் எப்படியாப்பட்ட விஷயத்தை அமைச்சு கொடுத்தாருன்னு சிந்திச்சு பாருங்க. இது அனைத்துமே அல்லாஹ் தஆலா எதனை சார்ந்து மையப்படுத்தி வச்சிருக்கான்னு நினைச்சு பாருங்களேன். லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறப்பு. ரமலான் மாதம் நீங்கள் 700 மடங்கு வரை நன்மைகளை சம்பாதிக்கலாம். இது அனைத்தும் அல்லாஹ் தஆலா குர்ஆனை மையப்படுத்தி வச்சிருக்கிறான். அருளப்பட்ட இரவும் சிறப்புக்குரியது, அருளப்பட்ட மாதமும் சிறப்புக்குரியது. அடுத்ததான் உனக்கு கேட்கிறேன், அருளப்பட்ட நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 200 கோடி பேருக்கு மேல் தன்னுடைய மனைவியை விட, அம்மா அப்பாக்களை விட, தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபி அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரை கூட தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தானா இல்லையாங்க? ஒவ்வொரு தடவை அத்தியாயத்துல ஸலவாத் ஓதுறோமா இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நினைச்சு பாருங்க. குர்ஆனுடைய விஷயம் தொடர்பு என்பது எவ்வளவு அழகான விஷயம். அதே போல அருளப்பட்ட இடம், முதலில் அருளப்பட்ட இடம் என்பது ஹிரா குகை. ஒண்ணுமே இல்லைங்க இஸ்லாத்துல அதற்கான ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா? இந்த ஹிரா குகைக்கு அந்த இடத்துக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. சும்மாவே போய் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அருளப்பட்ட இடங்கள் நினைச்சு பாருங்களேன். மக்காவும் மதீனாவும் இந்நாள் வரைக்கும் அல்லாஹ்வால் புனித தலம் என்று அறிவிக்கப்பட்ட இடங்கள். இதை முடிந்த வரைக்கும் ஃபாலோ பண்ண, இந்த குர்ஆனை எப்படியாவது வாழ்வியல் ஆக்கணும்பா, இந்த நடைமுறைப்படுத்தி ஆகணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தவர்கள் சஹாபிய பெருமக்கள். இப்போ நிறைய வெளிநாட்டுல இயந்திரம் மாறி வர்றாங்களா, அவங்க எல்லாம் சொல்றாங்க பணம் இருக்கு, காசு இருக்கு, பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, குழந்தை இருக்கு, எல்லாமே இருக்கு, நிம்மதி இல்லை. எதுக்கு வாழ்றோம்னு புரியல. குர்ஆனை எடுத்து ஓதுறான், வர்றான், யாருடைய வாழ்க்கையை படிக்கிறான்? யார் குர்ஆனை மொழி புரிந்து ஓதி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த சஹாபிய கூட்டத்தை பார்த்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக எடுத்தும் வந்து கொண்டிருக்கிறானே, குர்ஆனை மொழி புரிந்து ஓதக்கூடிய, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு அழகான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா. இப்ப நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த பகுதியில இந்த பள்ளிவாசல் ஒண்ணுதான் இருக்குதா? அரண்மனை மாதிரி, ராஜா மாதிரி எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கும் பொழுது 3 மாடி ஏறி எதுக்குங்க வந்திருக்கிறோம்? எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம்? குர்ஆனை பின்பற்றுகிற வரை அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதை நடைமுறைப்படுத்தணும். அது என்ன விஷயம் இருக்கு என்பதை நான் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவரும் இங்க படிக்கணும். படித்து நீ ஏன்பா இப்படி பண்றேன்னு என்னை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். என்னை நான் திருத்திக் கொள்வதற்காக. நாம் ஏதாவது தவறு செய்யும் பொழுது ஒருவர் திருத்திக் கொள்ள வேண்டும். இது நம்மிடையே இருக்கக்கூடிய இணக்கத்தை சாரும். இது அனைத்தும் எந்த பாடம் சொல்லிக் கொடுக்கும்? யார் இதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது? குர்ஆன் சகோதரர்களே. அதோட எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவ்வளவு விஷயங்களை நமக்கு தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதை தாண்டி இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றான். சிந்திச்சு பாருங்களேன். ஒரு நிம்மதியை தாண்டி, அதாவது ஒரு வாழ்க்கையில என்னென்னலாம் வேணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் நம்ம எடுப்போம். வாழ்க்கையில ஒரு மனிதருக்கு என்னென்னலாம் வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த உலகத்திலே பெரிய கிஃப்ட்னா என்ன சொல்லுவோம்? சொர்க்கத்துக்கான வழி என்ன? எது நேர்வழி? ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் நேர்வழியில இருக்கிறேன், நான் சொல்றதான் கரெக்ட், நீ சொல்றதெல்லாம் தப்பு, இவன் நான் சொல்றது மட்டும் தான் கரெக்ட், இது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி தானே எல்லாருடைய கருத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம், அதனையே நிவர்த்திப்படுத்தக்கூடியது இந்த குர்ஆன் தாங்க. எது சரியான வழி என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், எது குழப்பமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா,
குர்ஆன்ல அதற்கான முன்னாடி சொன்ன ஒரு வசனமே அதற்கான பதிலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தொகுக்கப்பட்டதுல சூரா பக்ராவுல 2வது வசனம் அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ஜாலிகல் கிதாப், இது இறைவேதம், லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் கிடையாது, ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உடையோருக்கு இந்த குர்ஆன் தான் வழிகாட்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். ஒரு நேர்வழி ஒருவருக்கு கிடைச்சிருச்சா, அதன் பிறகு ஒருவர் நிம்மதி எதிர்பார்க்கிறார். இந்த நிம்மதி வேணும், வாழ்க்கையில நிம்மதி இல்லை, எங்கேயோ ஓடுறோம் கொள்றோம், என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தத்மைன்னல் குலூப் இல்லா பிஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி வரும். என்னென்னவோ லாஜிக் பேசுறாங்கல்ல, மியூசிக் கேட்டா மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்குது பாய், அது கேட்டாதான் நைட்டில் அப்படியே அந்த பாட்டு கேட்டாதான் நமக்கு கரெக்டா இருக்கு பாய்லாம் சொல்றாங்களே. இருக்கிறதே இறுக்கமாக ஆக்கும், உள்ளத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இசை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சமீபத்திய ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா ஒன்றை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் மாற்றமாக நீங்கள் எந்த டிசைன்ல கொண்டு வந்தாலும் அது தோற்று போகும் என்பதை கண்ணால பார்த்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், லா தத்மைன்னல் குலூப் இல்லா பிஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவாலத்தான் உள்ளங்கள் அமைதி, வேற எந்த விஷயத்தையும் உங்களால கொண்டு வர முடியாது. அதனை தாண்டி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துலையும் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய மனைவி மக்கள் இடத்துல, மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மனைவி இருக்கிறாங்க கணவன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நிம்மதியை சார்ந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறான் பாருங்களேன். எப்படி அழகான ஒரு வழிகாட்டுதலை குர்ஆன் கொடுக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் எல்லா வகையிலும் அவர் இன்பத்தை காண்பார் என்பதற்கு. நீங்கள் மனைவியிடம் மனை நிம்மதி பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களை படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே அன்பையும் கரம் ஏற்படுத்தியிருப்பதும் அவனது சான்றுகளில் உள்ளது. மனைவி இடத்துல நிம்மதி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்லி காட்டுகின்றான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலா இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் தரான். நீங்கள் மனைவி திருமணம் பண்றீங்களா, அது 4 விஷயத்துக்காக திருமணம் பண்ணப்படுகிறார். ஒரு பெண் என்பவள் 4 விஷயத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறார். லி மாலிஹா, லி ஹசபிஹா, லி ஜமாலிஹா, வலி தீனிஹா. லி மாலிஹா செல்வத்திற்காக, லி ஹசபிஹா அவனுடைய பாரம்பரியம் இருக்குல்ல, பாரம்பரியத்துக்காக, அதன் பிறகு வலி தீனிஹா அவருடைய மார்க்கத்துக்காக. இதுல நீங்கள் மார்க்கம் உடையவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்களேன், அல்லாஹ்வுடைய வழி எவ்வளவு அழகான வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான நம்முடைய இளைஞர்கள் எடுத்து பார்த்தாலே கலர் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்களே. அல்லாஹ் தஆலா நிம்மதிக்கான வழிகாட்டுதல் எப்படி குர்ஆன்ல கொடுத்துருக்கான்னு நினைச்சு பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழகா காட்டுறான். ஒரு குர்ஆனை எடுத்து ஒரு ஓதுவார் என்று சொன்னால் எல்லா விஷயத்திற்கான விளக்கமும் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பெஸ்ட் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அந்த குர்ஆன். இப்போ நீங்க சிந்திச்சு பாருங்க, மார்க்கம் உடையவர்களாக ஒருவர் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொன்னால் அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதில் ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார். மார்க்கம் இல்லாமல் யாரோ ஒருவரை எடுத்து திருமணம் செய்து கொண்டார், மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியல, அவர் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவே இல்லை, தொழுகை என்றால் என்னன்னு தெரியல, இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியல, ஒரு விஷயமும் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறார், வாழ்க்கையே நரகமா மாறக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமணமான பிறகு அவன் கண்டிஷனே மாறிடுச்சு. எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்ம கண்ணால பார்த்திருக்கிறோம். அதனால தான் தெளிவா சொல்லப்படுது, நிம்மதி அல்லாஹ் இடத்துல இருக்கு. அதே அல்லாஹ் சொல்கின்றான், உங்களிடத்துல மனை நிம்மதி பெறுவதற்காகத்தான் உங்களை பெண்களை, உங்களுடைய மனைவிமார்களை படைச்சிருக்கிறோம் சொல்லி சொல்றான். அந்த மனைவிமார்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல வலி தீனிஹா, மார்க்கம் உடையவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சொல்யூஷன் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா அனைத்திற்கான விஷயமும் அல்லாஹ் தஆலா அதுல சொல்லி காட்டியிருப்பான். சரி, அதை தாண்டி இன்னொரு விஷயமே எடுத்து பார்ப்போமா? அதிகமாக என்ன கேட்கிறோம்? செல்வம் வேண்டும், பிள்ளை வேண்டும், அல்லாஹ் தஆலா கிட்ட கேட்போம். அல்லாஹ் இடத்துல எப்படி கேட்பது, அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அனைத்திற்கும் தீர்வாக அமையும் எப்பொழுது நாம் புரிந்து படித்தோமேயானால். ஒவ்வொரு வசனமும் கடந்து நம்மால் அவ்வளவு ஈஸியாக போக முடியாது. ஒரு சில விஷயங்கள் நாம் செய்து கொண்டிருப்பதுக்கே செமட்டேடியாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இது செய்யக்கூடிய விஷயம் தவறே, நீ உன்னை நீயே திருத்திக்கொள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். என்னப்பா, நம்ம ஏதோ செஞ்ச தவறுக்கே பார்த்து ஒருவர் சொல்வது போல ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அது பதிலளிக்கும் சகோதரர்களே. இதுதான் ஆக சிறந்த விஷயம். சரி, செல்வத்திற்கும் பிள்ளைக்கும் ஒருத்தர் ஆசைப்படுகிறாரா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை அழைக்கிறாங்க, நீங்க வாங்க அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பத்தி நீங்க பாருங்க என்று சொல்லும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்றாங்க, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க, அவன் பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலு ஸமாஇ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து அவன் மழையை பொழிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன் வயஜல் லகும் ஜன்னாத்தின் வயஜல் லகும் அன்ஹாரா, உங்களுக்கு செல்வங்களாலும் பிள்ளைகளாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அருள் செய்வான், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. குர்ஆனில் கொடுக்கப்பட்ட தீர்வுகள். இதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா 1 2 கிடையாது, அங்கங்கே புதையல் மாதிரி இருக்கும். எந்த விஷயம் நமக்கு எங்கே கனெக்ட் ஆகும்னே தெரியாது.
ஆஹா அல்லாஹ் அதை சொன்னானே என்ற விஷயம் உள்ளத்துக்குள் பட்டு நம்மால் அடுத்த வசனத்திற்கே போக முடியாது. சகோதரர்களே, எதை நாம் பிரச்சனையாக கருதி கொண்டிருக்கிறோமோ அதையே ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் இந்த சொல்யூஷனை குர்ஆன்ல இவ்வளவு நாளா இருக்கிறது, நான் தான் அதை செயல்படுத்த முடியவில்லையே என்ற ஒரு அடிப்படையில் நம்ம அதை பார்ப்போம். அதை எடுத்து ஓதக்கூடிய, அதை எடுத்து தவளக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக கையில் எடுக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து இப்போது என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் நினைச்சு பாருங்களேன். குடும்பமாக உட்கார்ந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக செல்போன் பார்க்கறது இல்லை, ஒன்னா உட்காந்து டிவியை பார்க்கறது. அதில் அறமான காட்சிகள் வந்தாலும் அதை பற்றி சட்டை கிடையாது, அதை அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு குடும்பமாக உட்கார்ந்து குர்ஆன் மொழிபெயர்ப்பை படித்து அதனால் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ற அடிப்படையில் உங்களுக்குள்ளாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்களேன். பிள்ளையுடைய வாழ்க்கை உங்கள் பேச்சை கேட்கக்கூடியதாக மாறுகிறதா இல்லை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எந்த பேச்சையும் பிள்ளை கேட்க மாட்டா. அண்டை பிடிக்கக்கூடிய குழந்தை யார் பிச்சை கேட்பான்? யாருடைய விஷயத்தை தான் கேட்டு போறான்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஃப்ரெண்டுங்க சொன்னாலும் கேட்க மாட்டான் சொல்றோமே. அல்லாஹ்வுடைய வார்த்தை உள்ளத்தை புரட்டி போட்டுரும். அவனால் அது கட்டுப்படுத்தவே முடியாது. அவனாக எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகை வந்து நிற்பான். அதை கண்ணால நிறைய தருணங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். நிறைய மாணவரிடத்துல குர்ஆன் எடுத்து நீ 2 மணி நேரம் ஒரு நாளுக்கு ஓதித்தான் ஆகணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு சம்மர் கிளாஸ்ல ஓத வைக்கிறோம். அந்த ஒரு ஸ்டூடெண்டுடைய அம்மா அவங்க சொல்றாங்க, என் பிள்ளை என்னக்கே தெரியல, அவனா எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகை பள்ளி வாசலுக்கு போயிட்டு வரான், என்னாலேயே நம்ப முடியல என்று சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஏராளம். ஒரு பிள்ளைக்கு அல்லாஹ் இவ்வளவு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை சார்ந்து, நிம்மதியை சார்ந்து, பிள்ளையை சார்ந்து, சமுதாயத்தை சார்ந்து என்னென்னவெல்லாம் வீட்டில் பிரச்சனையாக நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் படிக்கும் பொழுது என்னடா எப்போ கொடுக்கப்பட்ட புத்தகம், எனக்கு எப்பரா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது நிறைய படிப்பினைகளை இந்த நேரத்தில் சொல்லி காட்டுகின்றான். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் 17வது அத்தியாயம் 82வது வசனத்தில் சொல்றான். அதையும் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வனுனஸ்ஸில மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா, அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் நிவாரணமாகவும் உள்ளவற்றை குர்ஆனில் கொடுத்திருக்கிறோம். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருள் இந்த குர்ஆன்ல இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஷிஃபா நிவாரணம் இந்த குர்ஆன்ல இருக்கிறது. இதை அவர்களுக்கு அருளி உள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றானே. சகோதரர்களே, கண்டிப்பாக ஒரு நாளில் 1/2 மணி நேரம் அல்ல முடியலையா, ஒரு 10 நிமிஷமாவது ஓதுவேன் என்று ஆரம்பிங்களேன். உங்களை அறியாமல் நாம் அதற்கு அடிமையாக போய்விடுவோம். இன்ஷா அல்லாஹ்வுக்கு தான் நம்ம அடிமை. கண்டிப்பாக அதை ஓதணும். அடுத்த கட்டம் என்ன வரும், அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரா என்ற ஒரு ஆர்வம் உருவாகுமே. அந்த அடிப்படையில் நாம் ஓத ஆரம்பித்து விடுவோம். இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷம் ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளுக்கு அது 15 நிமிஷமாகவும் 1/2 மணி நேரமாக 1 மணி நேரமாக மாறுகிறதா இல்லை என்பதை சற்று சிந்திச்சு பாருங்கள். மொழி புரிந்து ஓதும் பொழுது, மொழி புரிந்து ஓத ஓத அந்த விஷயங்கள், இஸ்லாம் என்றால் என்ன, எதற்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் தஆலா எதற்காக படைச்சான், இவ்வளவு விஷயங்களுக்கான அர்த்தம் என்ன, அனைத்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இந்த குர்ஆனை மொழி புரிந்து ஓதுவோம். கடைசியில் அந்த கபர்ல அஸாபுல ஒருத்தர் பதில் சொன்னாரே, கரகத கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சேன்னு சொல்லி ஜெயிச்சாரு. அந்த கூட்டத்தில், அந்த நல்லவர்களுடைய லிஸ்ட்ல அந்த பதிலை சொல்லக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தஆலா கையில கொடுத்திருக்கிறாங்க. இந்த குர்ஆனை பொய்ன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அது வேற லிஸ்ட், அது வேற விதமா பார்ப்போம். குர்ஆனை நம்பி இருக்கிறோம், குர்ஆன் கையில இருக்கிறது, குர்ஆன் ஆப்ல இருக்கிறது, திறந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் குர்ஆன் இருக்கிறது. அதுல என்ன இருக்கிறது நமக்கு தெரியலையே. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையை மாற்றும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில நாட்களிலே கூட நீங்கள் அதை அனுபவிக்கலாம், அதன் மாற்றத்தை உணரலாம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை அதிகப்படியாக ஓதுவோம், வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வஃபௌக குல்லி ஸில்மின் இல்மன் அலீமுன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கத்தான் செய்கிறான். எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கட்டும், இவன் தான்ப்பா எக்ஸ்பர்ட், இவனை பாரி யாரும் கிடையாது, இதை நினைச்ச பெரிய ராஜா, என்ன வேணாலும் பண்ணிடுவாரு அப்படின்னு யாரா இருந்தாலுமே வஃபௌக குல்லி ஸில்மின் அலீமுன், அறிந்தவனுக்கும் ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் ஒரு அறிந்தவன் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகின்றான். நான் நியூஸ் பேப்பரில் கையில் வச்சிருக்கிறேன், அரசாங்கத்தை கையில் வச்சிருக்கிறேன், அரசாங்க நிருபர்களை கையில் வச்சிருக்கிறேன், அதிகாரிகளை வச்சிருக்கிறேன், இந்த கமிஷனை வச்சிருக்கிறேன், அந்த கமிஷனை வச்சிருக்கிறேன் என்று சொல்லி என்னென்னவெல்லாம் ஆட்டங்கள் ஆட முடியுமோ தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அதில் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி நடக்கும், என்ன நடக்கும், அந்த டிசைன் எப்படி வேலை செய்யும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அனைத்து விஷயம் ஒரு இலை உதிர்ந்து விழுந்தாலும் அது அல்லாஹுக்கு தெரியாமல் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக நிறைய அட்டூழியங்களை இந்த ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்ட சூழலில்
பீகாரில் SIR என்று ஒன்றை ஆரம்பித்தாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது வாக்காளர் கணக்கே இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது முஸ்லிம்கள் எல்லாம் எடுத்துட்டு 66 லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க. என்ன மாதிரியான சூழல்னு கேட்டா, ஒரு தொகுதியில வாக்கு வித்தியாசத்துல எத்தனை பேர் ஜெயிப்பாங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஒரு 2 கட்சி ஜெயிக்கும். கட்சி 1 கட்சி 2. கட்சி 1 கட்சி 2 விட ஜெயித்த கட்சி ஒரு 10,000 20,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் அதுவும் இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகள் இருக்கும். 60 லட்சம் வாக்காளர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதி வைங்களேன். 100 தொகுதி நீங்க பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 6000 10,000 வாக்காளர்கள் வித்தியாசப்படும். ஒவ்வொரு தொகுதியிலுமே முஸ்லிம்கள் அதிகப்படியாக நீக்கக்கூடிய வேலைகளை செய்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டா, இவங்களாம் அட்ரஸ் இல்லாம இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க என்று சொல்லி அவர்களாக முன்வைத்து அல்லாஹ் தஆலா சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அவங்களே என்ன பண்றாங்க, டேட்டா ரிலீஸ் பண்றாங்க. அட்ரஸ் இல்லாம இவங்க எல்லாம் வாக்கு போட்டுட்டாங்க. இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பாக மாதிரி அதை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சில சட்டமன்ற தொகுதியில 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் போட்டி வாக்காளர்களாக இருந்து கொண்டிருக்காங்க. பீகார்ல கொண்டு வந்தாங்க. வாக்காளர்ல எடுத்துட்டா இவன் ஜெயிச்சலாம் சொல்லி நினைச்சு இவன் வந்தான். அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய சூழ்ச்சி, அதுவே அவனுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதகமாக மாறி மற்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் எடுத்து அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி இவங்கெல்லாம் அட்ரஸே இல்லை, அட்ரஸ் 00 இருக்கு, அப்பாவுடைய பேரு IGHFJK, அதாவது டைப்பிங் பண்ணா கீபோர்ட்ல என்ன வருமோ அந்த எழுத்து அப்படியே அடிச்சு விட்டு ஓடுறது. ஒரு பெண்மணியுடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 30 வயது, சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியுடைய வயது 120 வயதுன்னு சொல்லி போட்டு விட்டு இவங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னது அனைத்து தொகுதிகளும் இருக்குது. அதை எடுத்து ஓட்சோரி என்ற பெயர்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க பேசுறாங்க. அனைத்து மக்களும் இதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது, இந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது, நிறைய மக்கள் யார் யாரெல்லாம் இவர்களை ஆதரித்து பேசி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துடுங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம எப்படி போய் பிரச்சாரம் பண்றது, நம்ம எல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒவ்வொருவருடைய காதிலும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்களெல்லாம் நடத்தித்தான் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், இந்த விஷயமெல்லாம் சேர்த்துத்தான் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை கண்டிப்பாக நம்மிடையே இருக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரம் மூலியமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல இதுக்கு என்ன பதில் என்று கேளுங்கள். ஒவ்வொரு இடத்துல யார் இடத்தும் பதில் கிடையாது. இவ்வளவு கொடூரமா ஒருத்தர் ஏமாத்தி வாக்குக்கே ஒரு மதிப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கி எல்லா விஷயத்தையும் கையாளுறாங்க. இதுல இருக்கிறதுல ரொம்ப மோசமான விஷயத்தை கையாண்டு அவர்களாகவே டேட்டா ரிலீஸ் பண்ணி அவர்களாகவே மாட்டிக்கொண்டு முழிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த நேரத்தில் நம்முடைய பங்களிப்பாக கண்டிப்பாக இதை ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்து போய் சேருங்க. அடுத்த வருடம் நமக்கான சட்டமன்ற தேர்தலும் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை தாண்டி நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் அதிகம். ஆனால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது இது போல விஷயங்கள் சம்பந்தமாக நம்மிடையே இருக்கக்கூடிய மக்களிடத்துல யார் யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்துல கேட்டு நீ என்னப்பா பதில் சொல்ற, இது சரியா தப்பா அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக நாம் தாவா செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இதனையும் நான் வாய்ப்பையும் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான சூழலை சந்திப்போம் என்பது நமக்கு தெரியல. அது இன்னும் எப்படி அந்த விஷயங்கள் மாறும், இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் என்ன முடிவெடுக்கும், அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் நம்மிடையே கீழே கண்டிப்பாக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்போம். கடைசி வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் நமக்கு பயன் தரும். இன்னமும் கூட வாட்ஸ்அப் மூலமா அது மூலமா இது மூலமா எப்படியோ தனக்கு ஆதரவாக நிறைய மக்களை அவர்கள் தன்னுடைய பக்கம் வலித்துக் கொண்டுதான் இருக்கிறான். நாம் நம்முடைய பங்களிப்பை மிக குறைவாக செய்து கொண்டிருக்கிறோம். இது அனைத்து விஷயம் எப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து வேலையை செஞ்சிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏமாத்தி அவர்கள் ஜெயிக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறாங்க. இருக்கக்கூடிய பேரோஸ்காரி அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் அவ்வளவு உச்ச கட்டத்தில் இருப்பதிலே ரெக்கார்ட்லேயே அவ்வளவு உச்சமா இருக்கு. அதை பத்திலாம் பேச எதுவுமே இல்லை, அதை பத்திலாம் பேச ஒண்ணுமே கிடையாது. முஸ்லிம்களுடைய ஸ்காலர்ஷிப் ஒட்டுமொத்தமாக கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது, அதை பத்திலாம் பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர்கள் ஜெயிக்கணும், என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ற அடிப்படையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த களத்தை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி தெரிந்த மக்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, முடிந்த வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை அழகிய முறையில் கொண்டு போய் சேருங்க. இவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய விஷயத்துல என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் பதிவு செய்யக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடை அமைத்துக் கொள்வோம். வல்ல இறைவன் அதற்கு உதவக்கூடியவனாக இருக்கிறான். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.